ஹாய் 1D அரே முடிஞ்சு இதுக்கப்புறமா பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 2D அரே. ஸோ 2D அரேனா என்ன? 2 டைமென்ஷனல் அரே. ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேபிளர் ஃபார்ம் போடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ்க்கும் இல்லை மேட்ரிசஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்குல்ல, அதுக்கு தான் நம்ம மோஸ்ட்டாக வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவோம். ஸோ அது ரிலேட்டடாக நிறைய ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம 2 வீடியோவாக பார்ட் 1 போகலாம். இது பார்ட் 1. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2D அரேவை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேட்ரிசஸ் ஆர்டரில் வந்து நம்ம இன்புட் கொடுப்போம். அதை வந்து நம்ம நார்மல் வேலை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது லூப் மூலயமா இது பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு 1 வரும், 2 வரும், 3 வரும், 4 வரும், அந்த மாதிரி சொல்லிட்டு 12 வரைக்கும் வரும். ஸோ இது வந்து ஃபார் லூப் மெத்தட்லையும் போட்டிருப்பாங்க. இப்போ போட்ட மெத்தடு. ஸோ லைக் வைஸ் இங்கே பாருங்கள் போட்டு அதை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வரப்போ 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு 12 வரைக்கும் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்ரிசஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக நம்ம ஒரு இது கிரியேட் பண்ணிவிட்டு இது பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் ஏன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, பின்னு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம அதுக்கப்புறமா அந்த லூப் மூலயமா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அது ரெண்டுத்தையும் நம்பர்ஸ் ஆகிட்டு அது கடைசியில் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏவோட ஸ்ட்ரிங் எல்லாம் தனியாக வந்துடும், அப்புறம் பியோட ஸ்ட்ரிங்லாம் வந்துடும். அப்புறம் அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு இந்த மாதிரி வரும் ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ். லைக் நம்ம அந்த கேல்குலேஷன்ஸ்லாம் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி. ஸோ காலம் வைஸில் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பண்ணியிருக்காங்க? ஓகே, இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ரோ வந்து ஃபோர்த் ரோ கட்டுக்குது, ஃபோர்த் வந்து செகண்ட் ரோக்கு போயிட்டுக்குது. பார்ப்போம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ ஃபஸ்ட்டு இன்புட் கொடுத்துட்டு ஓகேங்க அந்த ஆர்டரை வந்து ரீஷெடியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் வருது. ஸோ அந்த செகண்ட் ரோ தேர்ட் ரோ வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அவ்வளோதாங்க, நீங்களும் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்துட்டீங்க. ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, ரெண்டுத்தையும் நம்ம இது பண்ணிவிட்டு அது ஈக்குவலாக இருக்கா இல்லையான்றத பார்க்கணும். ஸோ இப்படி 10 20 40 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் ஈக்குவலாக இல்லையான்னு பார்க்குறோம். ஐ மீன் சேம் நம்பர்ஸ் திருப்பி போட்டாலும் அதே தானே வரப்போகுது. பட் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஈக்குவலு, இது வந்து நாட் ஈக்குவல். ஸோ சிமிலர் கான்செப்ட்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போஸ் பார்க்க போகிறோம். ஸோ டிரான்ஸ்போஸ்னா என்னன்னு தெரியல. இப்போ இந்த 147 வந்து இந்த சைடில் வந்துடும், இந்த 256 வந்து இப்படி வந்துடும், 258 வந்து இப்படி வந்துடும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதுவும் வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படி இதில் ஐ மீன் எப்படி சொல்கிறது, ரைட்டில் பிரிண்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஃபங்க்ஷன் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். இது சிம்பிளான கோட் தான். ஸோ இப்போ வந்து பாருங்கள் வர அவுட்புட்டை வந்துட்டு இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வர மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் இங்கே கீழே வந்து ஒரு ஃபார் லூப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ அந்த டைமில் வந்துட்டு எப்படி ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 2 3 வரது வந்து 147 அந்த மாதிரி வந்துட்டு ஃபைனல் அவுட்புட்டாக வரும். ஸோ இப்போதைக்கு இது போதும். நாளைக்கு வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஐ மீன் மீதம் இருக்கிற கூட. ஸோ அதை தாங்க முக்கியமாக கன்வே பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ புரிஞ்சா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ வீடியோ டட்டா.